வணக்கம் மக்களே, ஜிபி தமிழ் வீலாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கொடைக்கானல் சுற்றுலாவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கூக்கல் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பார்க்க போகிறோம். மன்னவனூர் லேக் வியூ பாயிண்ட் அப்படிங்கிற காட்சி முனை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கும். இங்கிருந்து பார்க்கும்போது மன்னவனூர் ஏரியினுடைய முழு அழகையும் நம்ம பார்த்து ரசிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரிவு தான் கூக்கல் கிராமத்துக்கு செல்லக்கூடிய வழி. பூம்பாறைக்கும் மன்னவனூருக்கும் இடையில தான் இந்த பிரிவு இருக்கு. கூக்கல் செல்லக்கூடிய சாலையில் தான் இப்போ நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த சாலை பார்த்தீங்கன்னா மிக குறுகலான சாலை. ஏன்னா இந்த எதிர்த்தாப்புல ஏதாவது வண்டி வந்ததுன்னா விலகி போகிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அதனால் இந்த சாலையில் பயணம் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக பயணம் செய்யணும். கூக்கல் ஏரி அப்படிங்கிற இடத்துல இருக்கும். இந்த கூக்கல் ஏரி வந்து கூக்கல் கிராமத்துக்கு ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு முன்னதாகவே இருக்கு. நமக்கு முன்பாக தெரியக்கூடிய அந்த ஏரி தான் கூக்கல் ஏரி. இந்த ஏரி அமைந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக அருமையான இடத்துல அமைஞ்சிருக்கு. இங்கே பாருங்க, சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அடர்ந்த மரங்கள் இருக்கக்கூடிய அந்த மலை குன்றினுடைய அடிவாரத்தில் தான் இந்த ஏரி அமைஞ்சிருக்கு. ஏரி முழுவதும் இருக்கக்கூடிய அந்த தாமரை செடிகள்லாம் அங்கங்கே தாமரை பூ வந்து பூத்து கிடக்குங்க. கூக்கல் ஏரியை பார்த்துட்டு அடுத்ததா வந்து கூக்கல் கிராமத்துக்கு போயிட்டு இருக்கோம். பூம்பாறை, மன்னவனூர், கிலாவரை போன்ற அழகான கிராமங்களின் வரிசையில் இந்த கூக்கல் கிராமமும் ஒன்று. இந்த கூக்கல் கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய அழகான பள்ளத்தாக்குகளுடைய காட்சியை நம்ம பார்த்து ரசிக்கலாம். கூக்கல் கிராமத்தில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அழகான காட்சி முனை இருக்கு. அதை பார்க்கறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கார் போகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த இடத்துல காரை நிறுத்திட்டு இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நம்ம நடந்து போனால் தான் அந்த காட்சி முனை இருக்கக்கூடிய இடத்துக்கு போக முடியும். காட்சி முனை செல்லக்கூடிய வழியில் ஒரு சில தங்கும் விடுதிகள் இருக்குது. அதில் ஒரு விடுதி தான் இது. இந்த விடுதியில் நீங்கள் தங்கணும்னு விருப்பப்பட்டால் அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் பார்க்க போகிற இந்த காட்சி முனை இருக்கக்கூடிய இடம் வந்து கூக்கல் கிராமத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிறதுனால இங்கே வரக்கூடிய ஒரு சில சுற்றுலா பயணிகள் வந்து இந்த இடத்த விசாரித்து பார்த்துட்டு இடம் தெரியாமல் திரும்பி போயிட்டாங்க. நாங்களுமே கேட்டு கேட்டு தான் இங்கே வந்தோம். நம்ம மோட்டார் சைக்கிளில் இங்கே வர்றோம் அப்படின்னா காட்சி முனை இருக்கக்கூடிய இடத்துக்கே நம்ம வரலாம். ஆனால் காரில் வர்றோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வர்றது கொஞ்சம் சிரமம்தான். நமக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்குல அருவி ஒன்று இருக்குங்க. அங்க தெரியுது பாருங்க. இந்த இடத்துல காற்றோட வேகம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த இடத்துல 2 இடங்கள்ல வந்து காட்சி முனை இருக்கு. அதுல ஒண்ணு வந்து இந்த இடம். இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்றத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. கீழே ஒரு பாதை வந்து அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு போது பாருங்க. அந்த பாதை வந்து தூத்தூர் அருவிக்கு செல்லக்கூடிய வழி.
இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வந்தோம்னா இந்த அழகன் ஆசிரமம் அப்படிங்கிற இடம் இருக்கு. இதுக்குள்ளார போனோம்னா ஒரு காட்சி முனை இருக்கு. அந்த காட்சி முனையை பார்க்கறதுக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் வசூல் பண்றாங்க. ஆமா. நிறைய நண்பர்கள் இங்க இருக்கக்கூடிய இந்த காட்சி முனையை வீடியோ எடுத்து அவங்களுடைய யூடியூப் சேனல்ல வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் கூக்கல் போனால் இந்த இடத்துக்கு நாமளும் போகணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கோம். உண்மையிலே இந்த இடம் வந்து ஒரு அருமையான இடம். கூக்கல் நீங்கள் வரீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து பார்க்க மறந்துடாதீங்க. இங்கே வந்து ஒரு சில வீடுகள் இருக்குது. நான் கூட பார்த்துட்டு இந்த கிராமத்துக்காரங்க தான் இங்கே தங்கியிருக்காங்கன்னு நினச்சிட்டேன். அது வந்து நாம் தங்கக்கூடிய விடுதிங்க. இங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் நம்ம தங்கணும்னு விருப்பப்பட்டால் தங்கிக்கலாம். இதை எப்படி முன்பதிவு செய்கிறது அப்படிங்கிறதையும் அதுக்கான தொலைபேசி எண்ணையும் நான் இங்கே இருக்கவங்கள்ட்ட விசாரித்து சொல்கிறேன். இவங்கெல்லாம் பார்த்தோம்னா இங்கே தங்கியிருக்கக்கூடியவங்க. கூக்கல் பற்றி நம்ம யூடியூப்பில் தேடினோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய காட்சி இதுதான். எப்படி இருக்குன்னு பாருங்க. பசுமை நிறைந்த ஒரு அழகான பள்ளத்தாக்கு காட்சியை தான் இப்போ நம்ம பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பசுமையான மலைகள், ஆழமான பள்ளத்தாக்குகள், அமைதியான இடம், சில்லுன்னு காத்து, இந்த இடத்துல ஒரு அரை நாள் நம்ம பொழுத கழிச்சோம்னா நம்ம மனதுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குங்க. நாம பார்க்கக்கூடிய இந்த இடம் வந்து அழகன் ஆசிரமம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தங்குறதுக்கு முன்பதிவு செய்யணும் அப்படின்னா தலையில தலப்பா கட்டிட்டு ஒரு அண்ணன் நிக்கிறாரு பாருங்க. அவர் பேர் வந்து தன்ராஜ். அவரோட தொலைபேசி என்ன டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அவரை தொடர்பு கொண்டு நீங்க வந்து முன்பதிவு செஞ்சுக்கலாம். விடுமுறை அல்லாத மற்ற நாட்கள்ல இங்க வர்றோம்னா நமக்கு தங்குறதுக்கு இங்க இடம் கிடைச்சிரும். விடுமுறை நாட்கள்ல இங்க தங்கணும்னு வரக்கூடியவங்க முன்பதிவு செஞ்சா மட்டும்தான் இங்க தங்க முடியும். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.